இந்த விந்தை அன்பு கீடாய் என்ன காணிக்கையே தீடுவே எந்த அரு பொருளிடாகோ எந்த அரு பொருளிடாகும் என்னை முற்றிலும் உமக்களிக்கிறே என்னை முற்றிலும் உமக்களிக்கிறே விந்தை கிறிஸ்தே சுராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை உந்தன் சிலுவை என் மேன்மை. அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே நாம் வந்திருப்பது நம்மை கடவுளுக்கு அர்ப்பணிப்பதற்காக. இந்த நாளின் தலைப்பு நமக்கு கிறிஸ்துவை அர்ப்பணித்தல், த பிரசன்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட். ஆண்டவர் மனு உருவெடுத்து இந்த உலகத்திலே வந்தார். ஆனால் அவர் கடவுள்தான். கிறிஸ்டியானஜி என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால், சிலர் கிறிஸ்துவை கடவுளாக ஏற்றுக்கொள்கிறோம், சிலர் அவரை முழுமையான ஒரு மனிதராக ஏற்றுக்கொள்கிறோம். அவர் கடவுளா மனிதரா? இந்த விவாதங்கள் முதல் நூற்றாண்டு திருச்சபையிலிருந்தே இருந்து கொண்டிருந்தது. ஆனால் அகஸ்டின் என்கிற அழகாக சொல்லுவார், he is 100% God and 100% human. ஏனென்றால் சில நேரங்களிலே அவரை கடவுளாக நாம் மட்டும் ஏற்றுக்கொள்வதினாலே கிறிஸ்து செய்தது போல நீங்கள் செய்ய வேண்டும் என்று நம்மிடத்தில் யாராவது சொன்னால் நாம் உடனே சொல்லுவோம், அவர் கடவுள்பா, அவரால் எல்லாம் செய்ய முடியும், நான் மனுஷமா? இல்லை இல்லை, அவர் 100க்கு 100 மனிதராக உங்களைப் போல என்னைப் போல அவருக்கு பசி உண்டாயிற்று, கோபம் வந்தது, சாட்டை எடுத்து அடிக்கிறாரு, எல்லா உணர்வுகளும் இருக்கிறது. ஆனால் பாவத்தை தவிர பாவத்தை மேற்கொள்ள முடியும் என்பதற்கு இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல ஒரு மனிதன். ஆகையினாலே தான் அவர் பிறந்த பொழுதும் அவரே கடவுளாக இருந்தாலும் அவரை அர்ப்பணிக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. ஏற்றுக்கொண்டார். அவர் கடவுளாக இருந்தும் மற்ற மனிதர்களைப் போல திருமுழுக்கு பெற்றார். அப்போது யோவான் திருமுழுக்கு முனிவர் சொல்கிறார், ஐயா, நீங்கள் தான் எனக்கு திருமுழுக்கு கொடுக்கணும், நான் உங்களுக்கு திருமுழுக்கு அல்ல, இப்படி செய்து கடவுளுடைய நீதியை நாம் நிறைவேற்றுவோம். முழுமையாக மனிதனாக வாழ்ந்த குழந்தை பருவம் துவங்கி அவர் சிலுவையிலே வரிக்கிற வரையில் பல நேரங்களிலே இன்றைய நம்முடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் சொல்வது என்று சொன்னால், சிலுவையிலே அவர் அறையப்படவில்லை, அங்கே மறைந்து போனார். ஏனென்றால் கடவுளை யாரும் துன்பப்படுத்த முடியாது என்பது அவர்களுடைய வாதம், அவர்களுடைய நம்பிக்கை. ஆனால் கிறிஸ்துவிலே நாம் கொண்டிருக்கிற நம்மை போல பாடுபட்டார். அவருக்கு அடித்தா வலிச்சது, அவருக்கு குத்தனா ரத்தம் வந்தது. ஆகினாலே கடவுள் மனிதனாக பிறந்தார் என்கிற மகிழ்ச்சியான செய்தி, மனிதனாக வாழ்ந்தார் என்பது அதைவிட மிக மகிழ்ச்சியான செய்தி. என்னுடைய துன்பங்களை உங்களுடைய துன்பங்களை ஏற்றுக்கொண்ட ஆண்டவர் தன்னை அர்ப்பணிக்கிறார் ஆண்டவருக்கு. யூத முறைமைப்படி 40 நாள் 8வது நாளிலே விருத்த சேதனம் பண்ண வேண்டிய ஆண்கள் என்கிற ஒரு அரங்கு இருந்தது. அதே போல பேறுகால முடிந்த பிறகு அந்த தாய் 40 நாள் அளவும் அவள் தீட்டுள்ளவளாக எங்கும் வெளியே வராதவளாக இருக்கிற ஒரு பழக்கம் இருந்தது. அதற்கு பிறகு குழந்தையை தான் தூய்மையாகி குழந்தையை அர்ப்பணிக்கின்ற ஒரு நிலை. அவை அந்த மனித முறைப்படி இங்கேயும் நடக்கிறது. அப்படி தூய்மையாக கொண்டு வரும்போது அவர்கள் சில பலிகளை செலுத்த வேண்டும். நீங்கள் லேவியர் ஆகவும் 12ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். லேவியர் 12:8 இருக்கிறவர்கள் திருப்பி பார்த்துக்கொள்ளலாம்.
ஆட்டுக்குட்டி கொண்டு வர வசதி இல்லாதவள் 2 காட்டுப்புறாக்களையோ 2 புறா குஞ்சுகளையோ கொண்டு வந்து ஒன்றை எரிபலியாகவும் மற்றதை பாவம் போக்கும்பலியாக படைத்து அவற்றால் குரு அவளுக்கு கரையை நீக்கம் செய்வார். அப்போது அவள் தூய்மையாவாள். அதாவது பேறு காலமுடி குழந்தை பெற்றவுடனே அந்த சகோதரி தாய் தீட்டு பற்றவராக அவள் தீட்டு நீக்குவதற்கும் குழந்தையை பரிசுத்தப்படுத்துவதற்கும் ஆலயத்திலே அர்ப்பணிக்க வேண்டும். அது முதல் பேரான குழந்தை என்றால் கடவுளுக்கு உரியது. ஏனென்று சொன்னால் எகிப்திலே தலைச்சென் பிள்ளைகளை எல்லாம் கடவுள் எகிப்தியர்களுடைய தலைச்சென் பிள்ளைகளை அழைத்த போது இஸ்ரேல் மக்களுடைய தலைப்பிள்ளைகளை காத்தார். ஆகவே இந்த தலைப்பிள்ளை கடவுளுக்குரியது, அவரை அர்ப்பணிக்க வேண்டும். அந்த வகையிலும் இயேசு பெருமான் அங்கே அர்ப்பணிக்கப்படுகிறார். இங்கே நாம் பார்க்கிறோம், அவங்க செம்மறி ஆட்டை கொண்டு வர வேண்டும், 2 குறா புஞ்சுகள். அப்படி இல்லாதவர்கள், வசதி இல்லாதவர்கள், ஏழைகள் 2 காட்டுப்புறாக்களையோ 2 புறா குஞ்சுகளையோ கொண்டு வந்து செலுத்த வேண்டும். இங்கே இயேசுக்கு வரும்போது என்ன கொடுக்குறாங்க? அவங்க எதை படைக்கிறார்கள்? செம்மறி ஆடு அவங்களால என்ன பண்ண முடியல, கொடுக்க முடியல. லூக்கா 2:22. மோசேயின் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பீர் அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளார். சட்டத்தில் கூறியுள்ளவாறு 2 மாடப்புறாக்கள் அல்லது 2 குறா குஞ்சுகளை அவர்களை பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது. ஆகவே அவர்கள் ஏழைகளாக இருந்ததினாலே இந்த புறா செம்மறி ஆடு வாங்க முடியல. என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய திருச்சபையிலும் திருமுழுக்கு வழிபாடு இருக்கிறது. குழந்தைகளுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறோம். வசதி படைத்தவர்கள் அந்த திருமுழுக்கையோ அல்லது திடப்படுத்தலையோ ஒரு பெரும் விழாவாக கொண்டாடுகிறோம். நல்லது. ஏனென்று சொன்னால் கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறோம். திருமுழுக்கினுடைய நிறைவு தான் திடப்படுத்தல், பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்வது. குழந்தை பருவம் பல நேரத்தில் கேட்பாங்க, குழந்தைக்கு எப்போ திருமுழுக்கு கொடுக்கறது? இன்னொரு சாரார் நமக்கு தெரியும், நம்மளுடைய வீடுகளிலே வந்து நம்ம குழப்புவாங்க, குழந்தைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கக்கூடாது. திருமுழுக்கை பற்றி ஒரு நாள் பேசும்போது நான் அதை விரிவாக சொல்கிறேன். ஆனால் இரண்டுமே தேவை. குழந்தை பிறந்தவுடனே அது கடவுள் கொடுத்தது, கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறோம். இயேசுவையே அர்ப்பணித்தார்கள். ஆகவே நம்முடைய குழந்தைகளை கடவுளுக்கு அர்ப்பணிக்க வேண்டியது அவசியம். எந்த நாளில் வைக்கலாம்? சில நேரத்தில் ஆகிய நேரத்தில் வந்து கேட்பார்கள், ஐயா எப்போ வைக்கலாம்? சாதாரணமாக குழந்தை 40வது நாளுக்கு பிறகு 50வது நாட்கள் வைக்கிறது சிறப்பு. குழந்தை ஏனென்று சொன்னால் அது வரைக்கும் அந்த 40 நாட்கள் அந்த தாய்க்கு வேண்டிய ஓய்வு வேண்டும். தூய்மைப்படுத்தல் என்பது அந்த காலத்தில் ஓய்வுக்காக சொல்லப்பட்டது. அவங்க பலவீனமாக இருப்பாங்க, அவங்களுடைய பலன் ஆகவே எப்பொழுது வருகிறாக உடனே ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். நான் செங்கல்பட்டில் ஆயராக இருக்கும்போது 3 குழந்தைகளுக்கு திருமுழுக்கு கொடுக்க வேண்டும் என்று பெற்றோர் வந்தார்கள். முதல் குழந்தைக்கு 5 வயது, 2வது குழந்தைக்கு 3 வயது, 3வது குழந்தைக்கு 1 வயது. நான் சொன்னேன், ஏன்பா இவ்வளோ 3 வர வரைக்கும் காத்துட்டு இருந்த? குழந்தை பிறந்த உடனே அர்ப்பணிக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், ஐயா அப்படி தான் நினச்சேன், முதல் குழந்தை பிறந்த உடனே ஞானஸ்நானம் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுன்னு இருக்கும்போதே 2வது குழந்தை பிறந்துடுச்சு. சரி, 2வது குழந்தை பிறந்துடுச்சு, ஞானஸ்நானம் கொடுக்கலான்னு யோசிச்சுன்னு இருக்கும்போதே 3வது குழந்தை பிறந்துடுச்சு. அப்போ தான் நான் சொன்ன, முடிவு பண்ணிட்டியாவா இவ்வளோதானு, இப்போ ஞானஸ்நானம் கொடுத்துடலாமா? எவ்வளவு விரைவாக நாம் அர்ப்பணிக்க முடியுமோ. அதனால தான் 8வது நாளில் விருத்த சேதனம்னாங்க. 40 நாளில் தூய்மைப்படுத்த குழந்தைகளை அர்ப்பணிக்க வேண்டும். இந்த குழந்தை கடவுள் எனக்கு ஈவாக கொடுத்த ஒரு குழந்தை. ஏன்னா ஞானஸ்நானம் திடப்படுத்தல் என்பதையெல்லாம் ஒரு சடங்காக்கிவிட்டு அதனுடைய உட்பொருளை தெரியாமல் ஆண்டவருக்கு அர்ப்பணித்தல் எவ்வளவு முக்கியம், காலம் தாழ்த்தக்கூடாது,
விருந்து வைக்கணும், 4 பேரை கூப்பிடணும், இதை பெரிதுபடுத்தி அருளை நாம் தட்டு. ஆனால் இயேசுநாதர் இதுலேயும் மாறுதலாக இருக்கார், இதுலேயும் முன்மாதிரியாக இருக்கிறார். அந்த 40 நாள் அவங்களால் முடியல, செம்பரியாடு வாங்க முடியல, புறா குஞ்சுகளை கொண்டு வராங்க. ஆனால் அதிலே நாம் பார்க்கிற ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால், இந்த குழந்தை வரவேற்பதற்கு அங்கே 2 பேர் காத்திருக்காங்க. யார் அது? யார்? சிமியோனோ அன்னாளோ. இந்த குழந்தைக்காகத்தான் காத்திருந்தோம். இனி கடவுள் என்னை சமாதானத்தோடே போக விடுகிறார் என்று சொல்லி சிமியோன் பாடுகிற சிமியோனின் பாடல் நாம் பாடுவோம். உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டன. நான் இதுவரைக்கும் உயிரோடு இருக்கிறது இந்த குழந்தையை பார்க்கறதுக்கு தான் சொல்லிட்டு அந்த அம்மா கிட்ட சொல்கிறாங்க, உன்னுடைய ஆன்மாவையும் ஒரு பட்டையும் ஊடுருவி. சிலுவையை பற்றி அங்கே சொல்ற அநேகர் வீழ்வதற்கும் எழுவதற்கும் காரணமாக இந்த குழந்தை அமையும் வாழ்க்கை சொல்கிறார். அதே போல் அன்னாள் என்கின்ற ஆசாரிய குலத்து குரு இனத்தைச் சேர்ந்த ஒரு கைம்பெண்ணான ஒரு சகோதரி, 84 வயது. இந்த 84 வயதிலே 7 ஆண்டுகள் மட்டுமே தன் கணவரோடு கூட வாழ்ந்தவர். அதனால் அவர் சோர்ந்து போல. 7 வயசுக்கெல்லாம் 7 வருஷம் தானே நான் கணவனோடு வாழ்ந்தேன், கடவுளுக்கு எனக்கு இப்படி பண்ணிட்டாரேன் முறுமுறுக்கலை. ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரை பற்றியும் இயேசு வருவார் என்பதை பற்றியும் சொல்லிக்கொண்டே இருந்து, மீட்பர் வருவார் என்பதை சொல்லிக்கொண்டு அன்றைக்கு முதலாவது அவரை வரவேற்று அந்த குழந்தையை கையில் ஏந்தி வந்தவர்களுக்காக, அப்பா இந்த குழந்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள், இவர் மூலமாகத்தான் மீட்பு என்று சொன்ன அந்த முதியவர்கள் 2 பேர். மீட்கப்பட்ட குழந்தை, இந்த ஏழை குழந்தையிலே இந்த மீட்பரை கண்டவர்கள். என் அன்புக்குரியவர்களே, நாம் ஆலயத்துக்கு வருகிறோம். ஏழைகள் உள்ளே வருகிற போது நம்முடைய கண்கள் அவர்கள் மேல் படுகிறதா? நமக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸு எங்களோட கூட பேசிட்டு போகிறோம். அந்த வெப்பேரியில் நீங்கள் பார்ப்பீங்க, பரிசுவாக்கம் அந்த ஸ்ட்ரீட்டில் அந்த கூடை பின்கிறவர்கள், ரிக்ஷா தொழிலாளிகள், வீட்டு வேலை செய்கிறவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. சென்ட் பால்ஸ் ஆலயத்தில் அவர்களுக்கெல்லாம் உதவி செய்யும். அந்த பிள்ளைங்களெல்லாம் படிக்க வைப்போம், ஸ்காலர்ஷிப் கொடுப்போம். நம்மளை திருச்சபை மக்கள் என்று மட்டும் இல்லை, ஏழை எளியவர்கள் எல்லாருக்கும் செய்வோம். ஆனால் ஆலயத்துக்கு வரமாட்டாங்க, பக்கத்தில் இருக்கிற ஒரு பெண்டிகாஸ் சர்ச்சுக்கு போயிட்டுருப்பாங்க. ஒரு நாள் அந்த சகோதரிகள் வந்தார்கள், கூடை பின்கிற சகோதரிகள் வந்தார்கள். வருகிற போது நான் கேட்டேன், ஏம்மா உங்களுக்கு உதவி, நான் எதையும் எதிர்பார்த்து உங்களுக்கு உதவி செய்யலை, இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தேகம் கேட்கணும், அப்படி சொல்லுங்கயா அப்படின்னாங்க. எல்லாத்துக்கும் வரீங்க, எந்த உதவினாலும் வரீங்க, எங்களால் முடிஞ்சது நாங்கள் செய்கிறோம். ஏம்மா கோயிலுக்கு மட்டும் வரமான்றீங்க? ஞாயிற்றுக்கிழமை கோயிலில் வந்து உட்காருங்களேன். அதில் சிலர் வெள்ளைப்படை கிடைத்து பெண்டிகாஸ் சகம் அங்கே சர்ச், அந்த சர்ச்சுக்கு போகிறது தப்புன்னு சொல்லலை, ஏன் எங்கள் கோயிலுக்கு வரல மாட்டீங்க, ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டேன். ஒருத்தர் ஒரு 4 சகோதரிகள் வந்தாங்க. ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்தாங்க. அவங்க சொன்னாங்க, ஐயா இங்கே வர்றவங்கெல்லாம் பெரிய பெரிய காரில் வராங்க, பட்டுப்படவை ஒட்டின்னு வராங்க, நகைங்கள்லாம் நிறைய போட்டு வராங்க, போட்டு சூட்டோடு வராங்க. எங்களுக்கு கூச்சமாக இருக்கியா அங்கே வர்ற உட்காரது. யாரும் எங்களை கண்டுக்கிறது இல்லை. வந்தால் ஹலோன்னு சொல்லு, இந்தமான்னு கேட்குறதுக்கு கூட ஆள் இல்லை. என்னுடைய திருச்சபையில் அதை பகிர்ந்து கொண்டேன். இன்றைக்கு நம்முடைய கண்கள் யாரை நோக்கி போய் கொண்டு இருக்கிறது? எதை நோக்கி போய் கொண்டு இருக்கிறது? ஆனால் அந்த சிமியோனும் அன்னாலும் ஒரு ஏழை குழந்தை, செம்பரி ஆட்டை கூட கொடுக்க முடியாத ஒரு குழந்தை, காட்டுப்புறாக்கை கொண்டு வந்து கருத்து நிலையிலே அந்த குழந்தையிலே ஒரு மீட்பை காண்கிறார்கள். என் அன்புக்குரியவர்களே, இயேசு முதல் நாளிலே இருந்து பிறந்தது மாட்டுத் தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டது, அர்ப்பணித்தது ஒரு ஏழையோடு கூட தன்னை அர்ப்பணித்துக் கொள்கின்றார். இன்றைக்கு கர்த்தர் அந்த கண்களை நமக்கு தரும்படிக்கு வேண்டுங்கள். நாம் தெருக்களில் போகிற போது, நம்முடைய அலுவலகத்திலே பணியாற்றுகின்ற போது, நம்முடைய கண்கள் இவர்களை நோக்கட்டும். இன்றைக்கு கிராமத்திலிருந்து வந்து படிக்கிற பிள்ளைகள், நாம் எல்லாம் பெரும்பாலும் கிராமத்திலிருந்து வந்தவர்கள். மிஷனரிமார்கள் நமக்கு இந்த கண்கள் நம்மேல் படவில்லை என்று சொன்னால் கல்லூரிகள் கிடையாது, பள்ளிகள் கிடையாது. ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கு திரும்பவும் அதை கொண்டு வருவதற்கு பிஜேபி அரசு முடிந்து கொள்ளுங்க, நீட் அது இதுன்னு சொல்லி எதுக்கு எடுத்தாலும் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வச்சு படிக்கவே முடியாது. 3ஆம் கிளாஸ்லேருந்து கவர்மெண்ட் எக்ஸாமை 5ஆம் கிளாஸ், ஏன்னா இடைநிற்றல்
படிக்கலைன்னா உனக்கு படிப்பல, தொழில் கல்விக்கு போ என்று அனுப்புகின்ற சூழ்நிலையிலே, ஒரு சவாலான சூழ்நிலையிலே நாம் இருக்கிறோம். ஏன் புதிய கல்விக் கொள்கையை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை? தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏதோ ஒரு கட்சிக்காக பேசுகிறேன். இந்த ஏழைகள் படிக்கக்கூடாது. நான் கோபாலபுரத்தில் எங்களுடைய இல்லம் இருக்கிறது, பீட்டர்ஸ் ரோட் பக்கத்தில். அந்த பீட்டர்ஸ் ரோடு நீங்கள் எல்லாம் வந்திருப்பீங்க. அந்த பாலத்துக்கு கீழே மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு எல்லாம் கண்ணகி நகரில் இடம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க போயிட்டு திரும்ப இங்கே வந்துட்டாங்க சொல்லுறாங்க. அங்கெல்லாம் பள்ளிகள்லாம் எங்களால் சேர்க்க முடியல. இங்கே மோடகல் ஸ்கூல் இருக்குது, எங்களை சேர்க்குறோம். அந்த ஏழைகளுக்கு இருக்கிற பள்ளிகள். நான் சுற்றி இருக்கிற பகுதி முழுவதும் பெரிய பெரிய பள்ளிகளுக்கு டிஒய் ஸ்கூல் இருக்குது, சர்ச் பார்க் இருக்குது, மற்ற பல எல்லாம் காரில் வந்த பிள்ளைங்க எனக்கு நல்லது. ஆனால் அதே நேரத்தில் தெரு ஓரத்தில் ஒன்றுமில்லாமல் இருக்கிற இந்த பிள்ளைகள் இருந்து மீட்பு வரும். இவர்கள் தான் தலைவர்களாக வரப்போகிறார்கள். நான் ஒரு பிள்ளை, 2 பிள்ளை எங்கள் வீட்டில் இருந்துன்னா ஒரு பிள்ளையை நான் இந்த ஏழை பிள்ளையை எடுத்து படித்து வைக்கணும். அந்த குழந்தையை கையில் ஏந்து மகிழணும். அப்படி இல்லை என்றால் இயேசுவின் கண்கள் நமக்கு இல்லை என்று அர்த்தம். எங்கள் வீட்டில் ரொம்ப நாளாக இருக்கிற பழக்கம் என்னென்னா, வீட்டில் எதுவும் இருந்தாலும் வீட்டில் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. நான் சொல்லுவேன், கட்டி கூட தெருவில். ஆனால் எனக்கு தெருவில் இருக்க நான் எல்லாரும் நண்பர்கள். வெளில போய் நின்னா, அப்பா எங்கே இப்போ எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறதுக்கு அநேக பிள்ளைகள் இருக்கிறார்கள். இன்றைய அர்ப்பணிப்பு கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது. ஏழை எளியோருக்காக உங்களை அர்ப்பணியுங்கள். உங்களுடைய வாழ்வு அவர்களுக்கு அர்ப்பணிப்பாக இருக்கட்டும். அவர்களுக்கு மீட்பை கொண்டு வரட்டும். அந்த மீட்பை கொண்டு வருவதற்காகத்தான் இயேசு வந்தார். அந்த இயேசுனுடைய பிரதிநிதிகளாகத்தான் நாம் இருக்கிறோம். ஆகையினாலே அர்ப்பணித்து ஆண்டவருக்கென்று வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி உமக்கென்று வாழ எங்களுக்கு உதவி தாரும். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் தந்தையே, ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று 9வது பக்கத்தில் இருக்கிற நிசேயா விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் காணப்படுகிறதும் காணப்படாதுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சரளப்பிதாவாகிய ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் கடவுளுடைய ஒரே பேரான குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகம் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர். தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்க்கடவுள்